வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெர்ஷன் 795 இந்த அப்டேட்டில் வந்திருக்கிற டெலிவரி ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஒரு ஏஜென்சிலேயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு பொருட்களை டெலிவரி பண்ணுறாங்க. அதில் சில கஸ்டமர்ஸ் அப்போதைக்கு அவைலபிளில் இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பொருட்களை டெலிவரி பண்ண முடியாது. இப்படி நடக்கும்போது எந்தெந்த பில்லு டெலிவரி பண்ணியாச்சு, எது எது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். பில்லிங் செக்மெண்ட்டில் 8ஆம் தேதி இந்த 5 பில்லையுமே என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இந்த பில்லுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே டெலிவரிக்கு அனுப்பும்போது இந்த SS10 SS9 இந்த 2 பில்லை மட்டும் டெலிவரி பண்ண முடியல, பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த SS10 இந்த பில்லை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே இருக்கிற CDGST இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெலிவரி டேபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பில்லை சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே SS9 பில்லுக்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்க பில்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கு மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதில் டே வைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அன்னைக்கு டேட்டில் நம்ம மொத்தமாக எவ்வளோ பில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டும். இங்கே இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெலிவரி பெண்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எத்தனை பில் டெலிவரி ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதே லைனில் டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த 2 பில்லுக்கான டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த SS9 அப்படிங்கிற பில்லை டெலிவரி பண்ணியாச்சு அப்படின்னா இதே லைனை டபுள் கிளிக் பண்ணும்போது இதுக்கான பில்லு என்ட்ரிக்கு போயிடும். இங்கே க்ளோஸ்டுன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெர்ஷன் 799 வந்திருக்கிற பில் வைஸ் ரிப்போர்ட் ஃபார்மேட் 2 ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதில் பில் வைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பில் வைஸ் இன்வாய்ஸ் டீட்டெயிலில் ஒரு பில்லுக்கான சேல்ஸ் வேல்யூ, அதுக்கான பர்ச்சேஸ் வேல்யூ, அந்த பில்லு மூலமாக எவ்வளவு ப்ராஃபிட், இந்த டீட்டெயில்ஸ்க்கான ஃபார்மேட்டை 799 வெர்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் 2 மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். இது மூலமாக ஒரு பில்லுக்கான சேல்ஸ் வேல்யூ, அதுக்கான பர்ச்சேஸ் வேல்யூ, ப்ராஃபிட், இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக வெர்ஷன் 801 வந்திருக்கிற BOS ஆப்ஷன் இன் லோடிங் ஷீட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்க என்ட்ரி, இதில் லோடிங் ஷீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரம் டு டேட்டை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டேட்டுக்கான ஐட்டம் லிஸ்ட்டு ஷோ ஆகும். இது எல்லாமே சேல்ஸ் இன்வாய்ஸில் நம்ம பில் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஹோம் பேஜில் இந்த இடத்துல சேல்ஸ் இன்வாய்ஸ் ஐக்கான் இருக்கும்போது லோடிங் ஷீட்டில் சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கான ரிப்போர்ட் மட்டும்தான் ஷோ ஆகிற மாதிரி இருந்தது. பில் ஆஃப் சப்ளை ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் ஐக்கானை பில் ஆஃப் சப்ளைக்கு மாற்றினதுக்கப்புறமா அதுக்கான ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். 801 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல BOS அப்படிங்கிற ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது பில் ஆஃப் சப்ளை. இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணும்போது பில் ஆஃப் சப்ளை செக்மெண்ட்டில் பில் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸோட ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற பில் ஃபில்டர் ஆப்ஷன்லேயும் பில் ஆஃப் சப்ளை ரிப்போர்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிற ரெஃப்ரெஷ் பில்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஆப்ஷன் மூலமாக லோடிங் ஷீட்டில் சேல்ஸ் இன்வாய்ஸ், பில் ஆஃப் சப்ளை இது 2க்குமான ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்ததாக இதே வெர்ஷனில் வந்திருக்கக்கூடிய சப்ளை லிஸ்ட் ஃபார்மேட் 2 இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இதே லோடிங் ஷீட்டில் இங்கே ஷோ ஆகிற ரிப்போர்ட்டை ரிவ்யூ கொடுக்கும்போது பில் நம்பர், டேட்டு, கஸ்டமர் டீட்டெயில், அவங்களுடைய செல் நம்பர், அமௌண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் வரும். இதுவே இந்த 801 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த சப்ளை லிஸ்ட்லேயே ஃபார்மேட் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு ப்ரிவியூ கொடுக்கும்போது கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ஒரே காலத்தில் வர மாதிரியும், இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா பார்ட்டியுடைய சீல் அண்ட் சிக்னேச்சருக்காக ஒரு கலமை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.